யார்ரா அது கான்யாவே சிஎஸ்கே ஓப்பனிங் தூக்கணுமா? ராகுல் திரிபாதி அந்த சாம் கரன் ஓப்பனிங் ஆடணும்னு பல பேரும் பேசுனாங்க. ஏன்னா ரீசெண்ட் ஃபார்ம் வந்து கான்வே தான் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா சரியான ஒரு பங்களிப்பு அவர் கொடுக்கல. அதுதான் கைஸ் நினைச்சு. ஏன்னா இந்த SA20 வந்து அவர் ஆடின ஆட்டம் பார்த்தீங்கன்னா எதுவுமே 50 மேலே. இந்த மேட்ச்சில் மட்டும்தான் குரூசியலான மேட்ச்சை ஜெயிக்க வச்சார் டீமை. அது இல்லாமல் ஒரு அந்தந்த எல்லாரும் விக்கெட் விடும் போது டக்குன்னு ஆடினார். எல்லா மேட்ச்சிலும் ஆடினார். அந்த ஸ்கோர் வரல, டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுது. இந்த மேட்ச்சில் மட்டும்தான் அவுட் ஆகாமல் ஸ்கோர் எதுவுமே அப்படியே T20 வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் இப்போ தான் ஆடினார். இந்த மேட்ச் மட்டும்தான் ஒரு 4 மேட்ச்சுக்கு அப்புறம் JSK இப்போ தாங்க ஜெயிக்கிறாங்க. ஒரு 3 மேட்ச் வந்து தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு ஒரு மேட்ச் வந்து மழையால் பாதிக்கப்பட்டு ரத்து ஆயிடுச்சு. ஆனால் சரியான ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. சூப்பரான ஒரு பவுலிங் போட்டு சூப்பராக பத்திரினா பவுலிங் பாருங்க. சரியான ஒரு பங்குலி போட்டு 2 விக்கெட் என்னவோ எடுத்தார். அதுக்கப்புறம் இவர் கூட சூப்பரான ஒரு பவுலிங் போட்டார். நம்ம வில்ஜானும் சிப்பாபாலும் சரியான ஒரு ஸ்பெல்லை போட்டு நம்ம சிப்பாமா வந்து 3 விக்கெட் எடுத்து சரியான ஒரு பங்களிப்பு கொடுத்தாரு. ஏன்னா அந்த டீம் வந்து டக்குன்னு ஆடி அட்டாக்கிங் ஆடும்போது டக்குன்னு ஒரு 3 விக்கெட் டக்குன்னு முடிச்சு விட்டார். சிப்பாமில் வந்து சரியான ஒரு ஸ்பெல்லை போட்டு முடிச்சு விட்டனால தான் நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பத்திரினா வந்து டக்குன்னு ஒரு குரூசியில் ஒரு 2 விக்கெட் எடுக்க. அப்புறம் ஒரு லாஸ்ட் ஓவரில் போட்டு 18 ஓவரில் போட்டு டக்குன்னு ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து ஒரு சரியான ஒரு பங்களிப்பு கொடுத்தார். லாஸ்ட் ஓவரில் 3 விக்கெட் எடுத்தார் நினைக்கிறேன். நான் மேட்ச் லைவாக பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் மேட்சாக இருக்குது ஹோம் கிரவுண்டில். அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க JSK. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பேரில் வந்து செமிஃபைனல் ஆடுவாங்க. குவாலிஃபையர் 1 ஆடுவாங்க, அப்புறம் செமிஃபைனல், அப்புறம் ஃபைனல் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பவுலிங் நெட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கணும். எனக்கு என்ன ஒரு கவலையாக இருந்துச்சு, இப்போ IPL வர ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ கான்வே ஒரு ஃபார்மில் இல்லை. கான்வே திரும்ப என்ன பண்ண போகிறோம் CSK எல்லாரும் பேசணும். நானும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். சொல்லிடல பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா கொடுத்தாருங்க கம்பேக்கு. 56 பால் 76 ரன். இதுதான்டா T20 மேட்ச் அப்படின்ட்டு காமிச்சிட்டு போயிட்டார். இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடி இருக்கலாம். இருந்தாலும் அந்த டைமில் எப்படி ஆனுமோ கம்மியான ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனால் ஏன்னா இது ஒரு 200 டார்கெட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இதோட அதிரடியாக 100 அடிச்சுட்டு இருப்பார் கன்ஃபார்மாக கான்வே. அது ஒரு கம்மியான ஸ்கோர் 119 அடிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாடி அப்புறம் அட்டாக்கிங் ஆட ஆரம்பிச்சார் டேவன் கான்வே. அந்த மாதிரி இது லாஸ்ட் மேட்ச் கைஸ். அடுத்து வந்து குவாலிஃபை ஆடுவாங்க தெரிஞ்சு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அத்தை கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்ம JSK வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.